ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக ஒரு மட்டன் குழம்பு வைக்க போகிறோங்க. அதுவும் இன்றைக்கி குக்கரில் தான் செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு குக்கரில் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து பட்டை, பிரியாணி இலை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் மட்டன் குழம்புக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு செஞ்சு, ஏன்னா குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இதில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கூட நம்ம போட்டு செஞ்சுருக்கலாம். நான் அது எதுவுமே போடலை. வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு மட்டன் மட்டும் தான் போட்டு செய்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயத்தை நான் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததுனால நான் அப்படியே போட்டுவிட்டேன். ஏன்னா நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். இது சட்டுன்னு வச்சிடலாம். எல்லா மசாலாவும் சேர்த்து நம்ம குக்கரை மூடிட்டோம்னா எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு வெந்து வந்துடும். அதனால் நான் வெங்காயத்தை கட் பண்ணல, சின்ன சின்னமாக இருந்ததுனால. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா தக்காளி போட்டு, தக்காளி வந்து சின்ன சைஸ் தக்காளி நான் ஒரு மீடியம் சைஸ்ன்னு வச்சுக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2 போட்டிருக்கேன். ரொம்பலாம் நான் போடலை. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக போட்டு தக்காளி வதங்குறதுக்கு எப்போ போல் கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மட்டனை வந்து நல்லா 2-4 தரம் கூட நம்ம கழுவிக்கலாம். கழுவிட்டு மஞ்சள் தண்ணியில் நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்குவேன். எடுத்துகிட்டு அதையும் அதில் போட்டு நம்ம நல்லா அந்த எண்ணெயிலே வேகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிடணும். அதிலே பாதி நல்லா வெந்து வர அளவுக்கு ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் 1 பை 1 நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான். மஞ்சத்தூள் போட்டு கழுவுனதுனால ஏற்கனவே மஞ்சத்தூள் இருக்கிறதுனால நான் போடலை. இதில் வந்து இன்றைக்கி வந்து மட்டன் மசாலா, நான் ஊருக்கு போயிருந்தப்போ மட்டன் மசாலா வாங்கிட்டு வந்திருந்தேன். இவ்வளோ நாள் விரதங்கிறதுனால மட்டன் மசாலா யூஸ் பண்ணவே இல்லை. அதனால் இன்றைக்கி மட்டன் மசாலா போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலா தூள் கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் போட்டுட்டு மல்லித்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். குழம்பு கொஞ்சம் நம்மளுக்கு அதாவது என்ன திக்னஸ்ஸாக இருக்கணும் இல்லையா, அதனால் கண்டிப்பாக மல்லித்தூள் போடலை. ஏன்னா அது மட்டன் மசாலான்னு நம்ம வாங்குகிறோம், ஆனால் அதில் அவ்வளோவா எல்லாமே சேர்ந்து இருக்குமா என்னன்னு தெரியல. அதனால் நம்ம கொஞ்சம் மல்லித்தூளுக்கு வீட்டில் உள்ள மிளகாத்தூளும் கொஞ்சம் தனி மிளகாத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு எல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த கறி வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும். அதையும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா அப்படி சட்டியிலே அந்த குக்கரில் இருந்தே நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். இப்போவே எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்க சூப்பராக இருக்கா பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து ரொம்பவும் தண்ணி ஊற்றினா பொங்கி ஊற்றி அடுப்பே வீணாக போயிடும். அதனால் குக்கரில் வைக்கும். அப்புறம் கூட நம்ம எடுத்துகிட்டு கூட நம்ம தண்ணி ஊற்றி நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வச்சு நான் 4 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணியெலாம் கரெக்டாக இருந்திருக்கு. எனக்கு பொங்கியெல்லாம் ஊற்றி அடுப்பெல்லாம் வீணாகவும் போகலை. இப்போ கறி வெந்துருச்சான்னு பார்த்தாச்சு. வெந்துருச்சு. கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றிக்க வரும். தேங்காய், சோம்பு, சீரகம் போட்டு கசாசா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முன்னாடியே சேர்த்துட்டோம்ல, அதையும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நம்மளுக்கு எந்த பக்குவத்துக்கு தண்ணியாக சாப்பிட்றது இருந்தாலும் தண்ணியாக வச்சுக்கலாம். நம்மளுக்கு திக்காக வேணாலும் திக்காக வச்சுக்கலாம். நான் இந்த அளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன். ரொம்பவும் தண்ணியாக இருந்தாலும் நம்மளுக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி ரொம்ப திக்காக இருந்தாலும் கிரேவி பதத்துக்கு போயிடும். அதனால் 2க்கும் மீடியமான இதில் நான் வச்சுருக்கேன். வச்சு நல்லா கொதித்து வந்த உடனே உப்பெல்லாம் இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துக்க வேண்டியது. உப்பு காரம்லாம் காரம் ஒரு வேளை பத்தலை அப்படின்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. கடைசியில் மல்லித்தலை தூவி நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க. சூப்பரான மட்டன் குழம்பு குக்கரில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.